பிரைஸ் லார்ட் டேச்சர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அங்கிள். சந்தோஷம். நம்ம யூடியூப்ல நிறைய பார்க்குறோம். அழகா நிறைய வசனத்தை சூப்பரா சொல்றீங்க. என்ன படிக்கிறீங்க நீங்க? 3rd ஸ்டாண்டர்ட். அப்படியா? 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறீங்களா? ஆமா. ஒரு சின்ன வயசுல எப்படி உங்களுக்கு ஆண்டவருக்காக இதெல்லாம் பண்ணி யார் சொல்லி கொடுத்தது? அம்மாவும் அப்பாவும் அங்கிள். என்ன சொல்லி கொடுப்பாங்க? இந்த மாதிரி பண்ணணும், வீடியோ எடுக்கணும், இந்த மாதிரி கண்டென்ட் பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. சரி, ஓகே, அவங்க சொல்லி தராங்க. ஆனால் நீங்க எப்படி தைரியமா பண்றீங்க? தைரியமா பண்றதுக்கு வந்து ஒரு தைரியம் வேணும்ல. நிறைய குழந்தைங்க வந்து கூப்பிட்டா ஏன்ட்டு போயிடும். ஆனா நீங்க வந்து அப்படிலாம் உங்கள்கிட்ட உங்க முகத்துல எந்த பயத்தையும் எதையுமே பார்க்க முடியல. எப்படி இந்த அளவுக்கு வந்து நீங்க தனியா ஜெபம் பண்ணுவீங்களா? ஆமா அங்கிள். அப்படியா? பைபிள் படிப்பீங்களா ஆமா. தனியா? ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலி இந்த பாப்பா வந்து நாங்கள் வீடியோவில் தான் பார்த்துருக்கோம் நிறையா. ஸோ நீங்கள் தற்செயலாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற இந்த ரேச்சல் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆண்டவருக்காக நிறைய பண்ணிட்டு இருக்கு. உங்கள் யூடியூப் சேனல் பேர் சொல்லுங்கள். என்னோட யூடியூப் சேனல் பேர் வந்து ஆண்டனி சாமி அஃபிஷியல். ஆண்டனி சாமி அஃபிஷியல். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பாடல்கள் போட்டிருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். ஒரு சின்ன குழந்தைய எந்த அளவுக்கு ஆண்டவருக்காக வளர்க்கணும் அப்படின்ற அந்த விதத்தில் அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து அந்த பிள்ளைகளை அழகாக வளர்த்துருக்குறாங்க. ஸோ இதை பார்க்குற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்குறீங்களோ, சொத்து சேர்த்து வைக்கிறீங்களோ இல்லையோ, இயேசுவை கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஆண்டவருக்காக கண்டிப்பாக பிரயாசங்களையும் பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்கிற ஊழியங்களையும் மறந்து போவதற்கு தேவன் அழைத்து கொள்வார். நிச்சயமாகவே அவர் நீதி செய்வார். தொடர்ந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்யுங்களா? செய்வேன் கண்டிப்பா. கண்டிப்பா. God bless you.